தமிழ் தேசியம் பேசுறது வந்து ஒரு நான்சென்ஸான அரசியல் சொல்லி திருமாவளவன் பேசுறாரு. தமிழ்நாடு கேட்கலாமே தவிர தமிழ் தேசியம் வந்து இந்திய தேசத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் வந்து தமிழ் தேசிய அது வந்து எங்களுடைய அண்ணனுடைய கருத்து. அரசியல் அப்படின்னு பரவாயில்ல, அது எங்க அண்ணனுடைய கருத்து. அந்த கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனா அதை ஏற்கல. விட்டுருங்க, வேற ஏதாவது பேசு. நான் பேசுற அரசியல் இருக்குல்ல, நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல் 2006, 2004, 5 காலகட்டங்கள்ல இதையெல்லாம் எனக்கு கற்பித்த பேராசான் யாரு தெரியுங்களா? யாரு? இப்ப கைகட்டிருக்கல, இதே மாதிரி எங்க அண்ணன் அங்கே பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி உட்கார்ந்து இருந்த பையன் தான் நான். புரியுதா? அதனால அதை விட்டுறணும், அந்த இடத்துக்கு போகக்கூடாது. எனக்கு வந்து நான் எதிரியை கருவில் இருக்கும்போதே குறிச்சிட்டேன், இவனை தான் நான் ஒழிக்கணும்ட்டு. அப்புறம் இது உங்க அண்ணன் இப்படி பேசுறாரு, அவர் பேசுறாரு, அது எங்க அண்ணன் கருத்து. சரி, அவ்வளவுதான், விட்டு போயிடணும். வேற ஏதாவது கேளுங்க. அது சலிப்பு. இப்படி வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோடி பாரதி எங்க பாட்டன். எங்க தலைவர் எங்களுக்கு கற்பிச்சது சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாது. உயர்ந்த லட்சியமும் நோக்கமும் கொண்ட ஒருத்தனை வந்து இந்த தற்காலிக தோல்விகளோ இதெல்லாம் அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ சிறையோ வழக்கோ அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. நாங்க வந்து நாங்க செய்யறதெல்லாம் அது என்ன, இப்ப மொழிக்காக வந்து உடம்புல நெருப்ப கொட்டி வெந்து செத்தவன், காவிரி நதிநீருக்காக என் தம்பி விக்னேஷ் செத்தா, 7 பேர் 3 அண்ணங்க விடுதலைக்காக என் தங்கச்சி செங்கொடி செத்தா, ஈழ படுகொலையை தடுக்க என் தம்பி முத்துக்குமார் செத்தான். என் தலைவனே சொன்னது. நாம வந்து களத்துல போராடுறோம், எதிரியோட சண்டை செய்யறோம், ஒரு தோட்டா நெஞ்சில பட்டா இறந்துடும், உடனே மரணம் நிகழ்ந்துருது. ஒருவேளை எதிரி கையில சிக்கிட்டா நெஞ்சில விசக்குப்பிற்கு கடிச்சா அடுத்த நொடியில மரணம் நிகழ்ந்துருது. ஆனா அதை விட பெரிய உடம்புல வெறி எண்ணெயை கொட்டிக்கிட்டு நெருப்ப பத்த வச்சு சிறுக வெந்து உயிரை கொடுக்கறது இருக்குல்ல, அதான் ஆகப்பெரிய வீரம். அந்த வீரம் தமிழ்நாட்டில் தான் இருந்ததுங்கிறாரு. அதை வளர்த்து எடுக்காம அதை பார்த்த நாங்க போராளிகள் ஆயிட்டோம், நீங்க வாக்காளிகள் ஆயிட்டீங்களே தம்பின்னு என்று சொன்னது இன்னும் என் காதல கேக்குது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அது ஒண்ணுமே கிடையாது. எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்துல நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் படுற அவமானம் ஏச்சு பேசல. இன்னும் எங்க தலைவரை மட்டும் 100 விழுக்காடு ஏத்துக்கிட்டாங்களே. காந்தி மேல விமர்சனம் இல்லையா? எங்க தாத்தா காமராஜ் தெய்வத்திரு முத்துராமலிங்க எங்க பாட்டன் வாவுசி மேல விமர்சனம் இல்லையா? இவனுக்கு விமர்சனம் இல்லைன்னா விமோச்சனம் இல்லை, தூங்க மாட்டான். அடுத்தவனை குறை சொல்லிட்டே இருக்குன்னு அவனுக்கு. அதனால அதை போய் பொருள்படுத்தி இருக்க வேண்டியது இல்லை. எனக்கு ஒரு சோர்வும் இல்லை. சோர்வு அடைகிற ஆள் மாதிரி இருக்கா? இல்ல அப்படி இருக்கா? பாருங்க, மத்தவங்க எல்லாம் கூட்டணி போயிட்டு இருக்காங்க. நாங்க அடுத்த தேர்தலை எப்படி சந்திக்கிறது கூட்டமா பேசி போயிட்டு இருக்கோம். 100 வேட்பாளருக்கு மேல தேர்வு பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, 234 வந்து 134 பேர் இளைஞர்களுக்கு கொடுப்பேன். இவெல்லாம் ஒரு வேட்பாளரான்னு ஒளி வாங்கி நீட்னான்னு வச்சுக்க, கொண்டே வருவான் அவனே. அவ்வளவு பெரிய ஆளுகளா வச்சிருக்கேன். பெரிய சும்மா அதெல்லாம் ஒரு 2 வாரத்துக்குள்ள 2 வாரத்துக்குள்ள கடிதம் அது அனுப்புறேன்னு இருக்காங்க. நான் கேட்டிருக்கேன். அது சில திருத்தங்களை சொன்னாங்க. அதை திருப்பி இதை மாறுதல் செஞ்சு கொடுத்துருக்கேன். வந்துடும். அதுதான் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை வந்து குறை சொல்லி சரியில்லை தம்பி. காரணம், அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அதை களைவதுதான் நிரந்தர தீர்வா இருக்க முடியுமே ஒழிய, ஒரு தவறு செய்யறவரை தண்டிச்சுட்டு போனா அந்த தவறுக்கான காரணம் அப்படியே இருக்கும்போது நோக்கம் இருந்தா அமல்படுத்திருக்கும்ல. சரி, அந்த துப்பாக்கி சூட்டுக்கு மட்டும்தான் அம்மா அருணா ஜெகதீசன் கொடுத்த அந்த அறிக்கை இருக்குல்ல, அதுல என்ன நடவடிக்கை இருக்குது? 3 மணி நேரம் நேர் நின்று சாட்சி சொன்ன ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன் நான் மட்டும்தான் இருக்கேன். நான் கொடுத்தேன். அதுக்கு என்ன நடவடிக்கை இருந்திருக்குது சொல்லுங்க? எல்லாம் குழு. இதுவரை 30 குழுவா என்னமோ போடப்பட்டிருக்கு. நான் பல முறை சொல்லிட்டேன், புழு கூட அரையங்கள நகரும், இந்த குழு அதுவும் நகராதுன்னு சொல்லிட்டேன். சும்மா அந்த நேரத்துல ஒரு சாலையில நீங்க பயணம் பண்ணிட்டு போனீங்கன்னா தம்பி, அப்படி சாலையை கொஞ்சம் பறிச்சு போட்டிருப்பாங்க, அப்ப டைவர்ஷன் போடுவாங்க, அப்படி திருப்பி விடுறது. அந்த அவங்க மொழியில மடை மாற்றுதல் அப்படிம்பாங்க. அந்த நேரத்துல நீங்க கொந்தளிச்சுட்டு இருக்கும்போது அப்படி நாங்க ஆதிநாராயணன் தலைமையிலே நாங்கள் இந்த இஸ்லாமிய சிறைக்கைதில் விடுதலைக்கு ஒரு குழு போட்டிருக்கோம். தங்கச்சி ஸ்ரீமதி இறந்து போனால் அதை விசாரிக்க 2 நீதிபதிகள் தலைமையிலே இன்ன வரைக்கும் அந்த கிராமத்தில் விசாரிக்கிறாங்க.
ஒரு கிராமத்துல ஸ்ரீமதிக்கு சொல்லுங்க. சிபிசிஐடி இன்ன வரைக்குமா விசாரிக்குது தம்பி? பல்வேறு அரசியல் கட்சியுமே பொதுமுறை வந்து பதவி விலகணும்னு சொல்லிட்டு அமைச்சர் பதவி நீக்கம் சொல்லிருக்காங்க. ஆனா இன்னும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்காம அது அந்த கட்சி தலைமை முடிவு செய்யணும். நான் அதெல்லாம் சொல்லல. ஐயா அப்படி முதிர்ந்த மூத்த தலைவர், ஒரு பேராசிரியராக இருந்தவர், அது பல மாணவர்களை உருவாக்கியவருங்கிறாங்க. ரெண்டாவது அவர் இருக்கிற உயரத்திற்கு அந்த பேச்சு கண்ணியமா இல்லை. அதை தவிர்த்திருக்கலாம். நீங்க அது அந்த அவ்வளவு பெரிய தலைவருக்கு அது அழகு இல்லை. அதுக்கு மேல கட்சியில நீங்க அதெல்லாம் நாம முடிவு எடுக்க முடியாதுல்ல. அது என் கட்சி இல்லை. நீக்குனா நீங்க ஆறுதல் அடைஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீக்குனா அவர் பேசுனது சரின்னு ஆயிருமா இல்லை சொல்லுங்க. அது அவங்க தான் முடிவு எடுக்கணும். அவ்வளவு தூரம் போகணுமா? எனக்கு தம்பியை பற்றி தெரியும். அது மாதிரிலாம் உள்நோக்க வச்சுக்கிட்டு செய்யற ஆள் கிடையாது. ஒரு யதார்த்தமான ஆள். அது தொழுகைக்கு அதை வந்து நீங்க இஃப்தார் விருந்துல கலந்துக்கிறீங்க நோன்பு திறப்புல அப்படின்னா அது கூப்பிட்டுருப்பாங்க, போயிருப்பாங்க. அதுல போய் இவ்வளவு தூரம் பீகார்ல இருந்து பஞ்சாப்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்தெல்லாம் வந்துட்டு அறிக்கை விட்டுட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அது விஜயை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? ஏன்னா இதெல்லாம் இது சும்மா ஏதோ சொல்லணும் பேசணுங்கிறதுக்காக பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில் தம்பியை தெரியும். அதெல்லாம் சும்மா பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதோ பேசணும், ஒரு கவனத்தை தன் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக பேசுறது தான் இதெல்லாம். இப்படிலாம் பேசினீங்கன்னா அடுத்த தடவை இஃப்தார் வந்து கூப்பிட்டா வருவார் அவரு? சொல்லுங்க. இல்லைன்னா என்னை மாதிரி இருந்துடணும். எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. எனக்கு பூரா சொந்தம் பூரா இஸ்லாத்துல. மச்சான் அப்படின்னு அனுப்பிடுங்க, மச்சான் சித்தப்பா அனுப்பிடுங்க, நான் வீட்டில் குடிச்சுக்கிறேன். அங்கே போய் இந்த ஒரு நாள் இஸ்லாமிய வேஷம் போட்டு கஞ்சியை குடிச்சிட்டு தொப்பியை மாட்டிட்டு வந்து அந்த நாடகம் வந்து எத்தனை நாளைக்கு நடத்துவீங்க? நான் என் மக்களினுடைய அவங்களுக்கு உறவானவன், உரிமைக்கு நிற்கிற உரிமைக்கானவன், அவங்களுக்கு அவங்க உணர்வுக்கானவன், உயிரானவன், அவ்வளவுதான். அந்த உணவுக்கானவன் இல்லை. உணவை கொடுத்தா சாப்பிடுவேன். அது சும்மா போட்டு அந்த நேரத்தில் இந்த வாக்குன்னு ஒன்று இல்லைன்னா நீ மதிச்சு போய் இஃப்தார் விருந்தில் குளிப்பிய. அது நெத்தியில திருநீரோட தொப்பிய போட்ட ஆளுகள்லாம் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? அதை நான் ரசிக்கல. அது எல்லாரும் செய்யறாங்க, அதனால நானும் செய்யணும்னு ஒன்று விதி இல்லை. அதனால நான் அதை தவிர்த்துக்கிறேன். அதுக்காக எனக்கு வந்து அது இல்லை, நீங்க போய் ஏன் பங்கேற்கீங்கலாம் விமர்சனம் இல்லை. அதான் அவங்க விருப்பம். நான் செய்யறதுல யாரும் எங்க உறவினரும் நீ வந்தது என் தீரணும்னு யாரும் என்னை கூப்பிடுறதும் இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அதுல திரும்ப திரும்ப சொல்ற இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் தம்பி விஜய் மேல வைக்காதீங்க. அது நல்லா இல்லை. வேற இல்ல, இப்ப நீங்க தம்பி கேட்ட மாதிரி சின்னத்துக்காக தான் காத்திருக்கேன். இப்ப சில இடங்கள்ல சொல்லி வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப தென்காசி, இப்ப வாசவநல்லூர் இதெல்லாம் அறிவிச்சுட்டேன் நிறைய இடங்கள்ல. தூத்துக்குடி, அப்ப கன்னியாகுமரியில நான் 6 வேட்பாளரும் போட்டோம். அப்ப இங்க கீழ்வேலூர்ல என் தங்கச்சி எங்க கார்த்திகா போட்டிடுறா. ஒன்னு ஒன்னா பேர் பண்ணிட்டு வர்றேன். இப்ப எல்லாம் வச்சிருக்கேன். அப்புறம் மொத்தமா சொல்லிட்டா உங்களுக்கு ஒரு இது இருக்காது இல்லையா? அண்ணன் வந்து அதான் அமெரிக்கால போடலாமா ஆஸ்திரேலியா போடலாமா? கார்த்தி இரு பொறுமையா அண்ணன் சொல்லுவல்ல. இது ஏன் இவ்வளவு கூட்டணியே முடிவாகலடா தம்பி. அதுக்குள்ள நீ எங்க நிக்கிற போறாரு? கொஞ்சம் இரு, கடைசியா சொல்றேன். உனக்கே தெரிஞ்சிடும் அண்ணன் இந்த தொகுதியில தான் எல்லாத்தையும் அறிவிச்சுட்டாரு. அப்ப இங்கதான் போட போறாரு போல் இருக்குன்னு நீயே கண்டுபிடிச்சிருவேன். கொஞ்சம் பொறு. வேற அவ்வளவுதான். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.